ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனிமே விராட் கோலி, ரோஹித் சர்மா எதுக்குங்க இந்திய அணியில்? அவங்கள ஓய்வு எடுக்க சொல்லுங்கள். இனிமே ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத ஒரு அணியை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய கனவு. நான் வெளியே போகும்போது கோச்சா கண்டிப்பாக நல்ல ஒரு இந்திய அணியை தேர்வு செய்து தாங்க நான் போவேன். வேர்ல்டு கப்பில் விராட் கோலி, ரோஹித் சர்மா வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்காருங்க இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். அவர் என்ன பேசினார், ரோஹித் சர்மா, விராட் கோலி மேலே என்ன ஒரு வன்மத்தை கக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி நம்ம விளையாட போகிறோம். அதுக்கு முன்னே ப்ரெஸ் மீட்டில் சில பல கேள்விகள் கேட்டாங்க. அது கம்பீர் சில பல கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னார் கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்திய அணியில் வேணுமான்னு கேட்டால் அவங்க எவ்வளோ நாளாக தான் இருக்க முடியும், அவங்க இல்லாத ஒரு அணியை தேர்வு செய்யணும், அதுதாங்க என்னோட கனவு. 2027 வரப்போகிற ஓடிஐ வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் எடுத்துகிட்டு போனோம். நிறைய பேர் வெளியே பேசுவாங்க, ஆனால் அங்கே நான் நல்ல முடிவு எடுத்தால் மட்டும்தாங்க கோப்பை வெல்ல முடியும். வெளியே பேசுறதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இந்திய அணியில் நல்ல இளவீரர்கள், நல்ல திறமை வாய்ந்த அணி, நல்ல ஒரு அணியாக வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இனி வேணுமான்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்விக்குறியில் தாங்க வச்சுட்டு இருக்கேன். அவங்க நல்ல பிளேயர் தான், லெஜெண்டு தான். இருந்தாலும் ஒரு ஏஜ்னு வந்தால் யாராக இருந்தாலும் ரிட்டையர் ஆகணும். அதுதான் கிரிக்கெட்டோட ஒரு பியூட்டியே. இருக்கட்டுங்க, கண்டிப்பாக இன்னும் யோசிக்க ஒரு வருஷம் இருக்குது. நான் நல்ல அணியை கண்டிப்பாக இந்திய அணிக்கு தேர்வு செய்து இந்த முறை வேர்ல்டு கப் 2027 வரப்போகிற ஓடிஐ வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக நான் அடிக்கணும். அதுக்கோசரம் என்னோடய பயணம் தொடருதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா என்னமோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு. ஒரு பக்கம் பயமாக இருக்குது. திக்குன்னு ரோஹித் சர்மா, விராட் கோலியை கூப்பிட்டு ஓய்வு எடுங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்தியன் டீமில் 2 அனுபவ வாய்ந்த வீரர்கள்லாம் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிஐ வேர்ல்டு கப்லாம் சான்ஸே கிடையாதுங்க. அப்படி என்ன கௌதம் கம்பீருக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மாவில் அவ்வளோ வம்மோ? ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஓடிஐ சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து கூட எதிரான லாஸ்ட் ஓடிஐ போட்டிலாம் ஏன் அப்படி எடுக்கணும்? லாஸ்ட்டு தலைவன் செஞ்சுரி அடித்து மூஞ்சில் அடித்து காமிச்சாரு, நான் இருக்கேன்டா எங்களை 2 பேரை தூக்கிட்டு நீங்கள் எப்படி வேர்ல்டு கப் போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க. நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன இருக்கட்டுமே, 2021 ஒரு வருஷம் தான் இருக்குது. நல்ல அதுக்குள்ளே பெரிய ஏஜ்லாம் மாறாது. அதனால் விளையாடி நல்லா ஒரு ஃபார்மில் இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன இவங்க 2 பேர் மேலே இவ்வளோ வன்மம் தெரியல நம்ம கம்பீருக்கு. ஓகே விடுங்க, அவர் என்னமோ ஒரு பையை வச்சு விராட் கோலி மேலே ஒரு பகையை வச்சு பண்ணுறாரு. நிறைய ஐபிஎல் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டைலாம் வந்துருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இருக்கும்போது என்னமோ ஏதோ பண்ணுறாங்க. ஓகே பார்க்கலாங்க. ஏன்னா கேப்டன்ஷிப் தூக்கி கில்லிக்கிட்ட குத்திங்க. ஓகே, கில் டீசெண்டாக பண்ணுறாரு, அதெல்லாம் நான் எதுவும் குறை சொல்லலை. இருந்தாலும் நிறைய ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க கிரிக்கெட் வாரியமும் சரி, கோச் தலைமையிலான கோச்சுன்ற பேரில் கௌதம் கம்பீரும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கௌதம் கம்பீர் பேச்சை பார்த்தா இந்த 2026க்குள்ளவே 2 பேரும் ரிட்டையர் ஆக வச்சிருவாரா? இல்லை உங்களோட கருத்துக்கள் என்ன? விராட் கோலி, ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் விளையாடணுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.